ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாலக்கீரை கூட்டு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். குக்கரில் 100 துவரம்பருப்பு, 50 கிராம் பாசிப்பருப்பு, 3 தக்காளி, 2 வெங்காயம், பச்சை மிளகா 4, மஞ்சத்தூள், பூண்டு எல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு 2 விசில் வச்சு வேக வைங்க. அதுக்கப்புறம் பாலக்கீரையை நல்லா இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இது மாதிரி சுத்தமாக கழுவிட்டு பருப்பில் போட்டு ஒரு விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. இது மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போது வேக வச்ச தண்ணி அதில் ஊற்றிக்கோங்க. இப்போது பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்ச உடனே வரமிளகாய் ஒரு 3 வரமிளகாய் இது மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. இதோட கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போது கடைஞ்சி வச்சுருந்த அந்த கீரையை எடுத்து ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், பாலக்கீரை கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.